10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 6ல ட்ரிக்னாமெண்ட்ரியில் நம்ம 7th சம் பார்க்க போகிறோம். இஃப் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √3 தென் ப்ரூவ் தட் tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இப்போ எப்பொழுதும் போல் நம்ம என்ன பண்ணிக்குவோம், எல்ஹெச்எஸில் கொஸ்டின் எழுதிக்கணும். இந்த கொஸ்டின் எழுதிக்குவோமா? சைன் தீட்டாவை எழுதியாச்சு, ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு √3. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கொயரிங் on both sides. இப்போ கொஸ்டின் அப்படியே தூக்கி மறுபடியும் எழுத போகிறோம். sin theta ப்ளஸ் cos theta ஈக்குவல் டு √3. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இங்கேயும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ 2 பவரில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ளே பெருக்க போகிறோம். sin ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா எழுதியாச்சுங்களா? ப்ளஸ் சைன் போட்டேன். இதை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்கொயர்டுங்கிறது இந்த போத்துக்குமே காமனானது. இப்போ சைன் ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர்டுன்னு எழுதியாச்சு. இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 sin தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு, இங்கே பாருங்களேன், இது பவரில் வந்து ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயர்டும் கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் வந்து 3. என்ன சொல்லியிருக்கேன், இந்த இதில் ஓவரால் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயர்டும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் வந்து 3. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எழுத போகிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1, இப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ 1 ப்ளஸ்ஸு இதை அப்படியே எடுத்து எழுதுங்க. 2 sin தீட்டா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 1 லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு கொண்டு போக போகிறோம். 2 sin தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் 3. இந்த லெஃப்டில் இருக்கிற 1 ரைட்டில் போகும். அப்போ 2 sin தீட்டா காஸ் தீட்டா 3ல் 1 போயிட்டா 2. இப்போ இந்த சைன் தீட்டாவையும் காஸ் தீட்டாவையும் எங்கே வைக்க போகிறோம், லெஃப்ட்லேயே வச்சுக்கோங்க. இந்த 2வை மட்டும் ரைட்டு கொண்டு போகும்போது அது என்ன ஆகும்னா டினாமினேட்டருக்கு போகும். அப்போ 1:2 அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஆன்சர் வந்து என்னது 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, tan ப்ளஸ் காட் தீட்டா, அதை ப்ரூவ் பண்ணணும். இப்போ அப்படியே அதை எழுதுங்க. tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா, tan தீட்டாவையும் எழுதிட்டேன், காட் தீட்டாவையும் எழுதிட்டேன், ஈக்குவல் இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்கு இல்லையா, அதை அப்படியே எழுதுங்க. சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா, இந்த சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டா எப்படி எழுதிட்டோமா? இப்படி உனக்கு மாற்றி இப்போ சைன் வந்து காசு தான், காசு வந்து சைன் தான், பேராக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா சைன் டீட்டா. இப்போ இதோட வேல்யூ என்னது, சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ 1, காஸ் டீட்டா சைன் டீட்டாவோட வேல்யூ 1. அப்போ ஆன்சர் என்னாச்சு, tan தீட்டா ப்ளஸ் காட் டீட்டாவோட வேல்யூ 1. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு tan தீட்டா ப்ளஸ் காட் டீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1ன்றது கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்க போகிறோம். √3 sin தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 3. தென் ஷோ தட் tan 3 தீட்டா ஈக்குவல் டு 3 tan தீட்டா மைனஸ் tan கியூப் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் தீட்டா. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் போல் எல்ஹெச்எஸ் எழுத போகிறோம். அந்த கொஸ்டினை தூக்கி அப்படியே எழுதிடுங்க. எல்ஹெச்எஸ் என்ன கொஸ்டின், √3 sin தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. கொஸ்டின் எழுதியாச்சா? இப்போ நம்ம கொஸ்டின் எழுதுனதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் இங்கே பாருங்க, ஈக்குவல் 0 போட்டுருங்க. √3 sin தீட்டாவை லெஃப்ட்லேயே வச்சுக்கோங்க. இந்த மைனஸ் காஸ் தீட்டாவை தூக்கி ரைட்டில் போடுங்க. காஸ் தீட்டா லெஃப்டில் இருக்கிறது என்ன ஆயிடுச்சு, ரைட்டுக்கு போயிடுச்சு. இப்போ √3 sin தீட்டா இந்த ரைட்டில் வச்சோம் இல்லையா, அந்த காஸ் தீட்டாவை லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்தால் அது டினாமினேட்டருக்கு மாறும். அப்போ அங்கே எதுவுமே இருக்காது இல்லையா, எதுவும் இல்லாதனால 1ன்னு வேல்யூ கொடுக்குறோம். இப்போ இந்த √3 என்ன ஆகும், லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு போகும். இந்த சைன் பை காஸ் என்னவா மாறும்னா சேஞ்ச் ஆகுறது tan தீட்டாவாக மாறும். tan தீட்டாவாக மாறுச்சுன்னா 1/√3. அப்போ tan
டீட்டா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 1/√3யோட வேல்யூ டீட்டாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. என்னது 30 டிகிரின்னு கிடச்சிருக்கு. அப்போ டீட்டா எவ்வளோ 30 டிகிரி. டீட்டாங்க எவ்வளோ டிகிரி சொன்னோம் 1/√3க்கு 30 டிகிரி சொன்னோம். ஓகேங்களா. இப்போ tan 3 டீட்டா இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுத போகிறோம் டேனே அப்படி எழுதுங்க 3யை அப்படியே எழுதிக்கங்க. டீட்டாவோட வேல்யூ இங்கே என்னது 30. 3யை எழுதிட்டேன். டீட்டாவோட வேல்யூ இங்கே என்னது 30. இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஈக்குவல் tan. இப்போ 3 3s 9. இந்த 0 அப்படியே போருங்க. அப்படி 90 டிகிரி. அப்போ என்னது tan theta 90 டிகிரின்னு வந்திருக்கு. அது வந்து அங்கே போய் பார்த்தா அது வந்து அன்டிஃபைன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இக்குவேஷன் 1 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு 3 tan theta கொஸ்டின் அப்படியே மறுபடியும் எழுத போகிறோம். 3 tan theta மைனஸ் tan cube theta 3 divided by 1 minus 3 tan square theta. அப்போ ஈக்குவலில் எழுதிக்குவோமா? என்னென்னு எழுதுவோம்? நம்ம எப்பொழுதும் போல் அங்கே நெக்ஸ்ட்டு இந்த 3 tan theta. அப்போ 3 இந்த 3யை அப்படியே எழுதுங்க. tan thetaவோட வேல்யூ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு வந்தோம். tan thetaவோட வேல்யூ என்னன்னு சொன்னோம் 1/√3 க்ளோஸ் ப்ராக்கெட் மைனஸ் இந்த tan cube இருக்கு இல்லையா. அப்போ இங்கே என்ன எழுதுவோம் 1 tanோட வேல்யூ என்ன எழுதுவோம் √3 ஹோல் இங்கே க்யூப் டிவைடட் பை இப்போ 1 மைனஸ் இங்கே 1 மைனஸ் 3 tanோட வேல்யூ என்னது 1/√3 ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ ஈக்குவல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3 1/√3 இருக்கு இல்லையா, அது அப்படியே எழுதிக்குவோம். இல்லையா நம்ம டேரெக்டாகவே இந்த 3 கூட இங்கே போடாமல் 1 3 is 3ன்னு கூட இன்றைக்கி நம்ம போட்டுக்கலாம். 1 3 is 3 டிவைடட் பை √3 மைனஸ் இப்போ 1/√3 இருக்கு இல்லையா, இந்த √3 எத்தனை டைம்ஸ் போடணும் 3 டைம்ஸ் போடணும். அப்போ 3 டைம்ஸ் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் 1/3√3ன்னு போட்டுருவோம். வேலை முடிஞ்சிருச்சு. டிவைடட் பை இப்போ என்ன பண்ண போகிறோம் 1 மைனஸ் 3. இங்கே பாருங்களேன் இந்த ஸ்கொயரும் இங்கே பாருங்கள் இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். அப்போ 1/3 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் இன்ட்டு 1/3. இப்போ ஈக்குவல் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள், இதை க்ராஸாக 3 × 3 மைனஸ் 1 டிவைடட் பை இதில் காமனாக 3√3. ஏன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இது இன்ட்டு 3க்கு மாறும். இந்த 3 இங்கே என்னவோ மாறும் இன்ட்டு 3 இங்கே வந்து √3 இருக்குமா, √3 கேன்சல் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 × 3 மைனஸ் 1 டிவைடட் பை 3√3. இங்கே 3யையும் கேன்சல் பண்ணால் 1 மைனஸ் 1. ஓகேங்களா. இப்போ ஈக்குவல் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் 3 × 3 3 3s are 9. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -1 டிவைடட் பை இங்கே 1ல் 1 போனால் தான் 0வே, அதை போட்டாலும் ஒன்று தான் போடலினாலும் ஒன்று தான். இந்த 0வை நம்ம இங்கே எனக்கு இப்போ போட்டுருந்துச்சு அப்படின்னா 0வால் என்ன தான் நம்ம படிக்கனாலும் என்ன தான் பண்ணாலும் அங்கே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 0வாக தான் கிடைக்கும். அப்போ 9ல் 1 போயிட்டா 8/0 அன்டிஃபைன். இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அன்டிஃபைன் எழுதி ஈக்குவேஷன் 2ல் வைக்கிறோம். அப்போ LHS RHS நம்ம காட்டிட்டோம். அப்போ LHSம் RHSம் நம்மளுக்கு அன்டிஃபைனில் தான் இருக்குது.